ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எல்லாருமே ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்க, இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனா நடக்கல. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்திருக்கு. என்னடா அது ஏதோ சொல்றான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நேத்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோடைய பிறந்த நாள். சரி, அவர் வந்து கண்டிப்பா வந்து கூலி அப்டேட் எதனா ஒன்று கொடுப்பாரு, இல்லை வந்து எதனா கிளிம்ஸ் ஏதாச்சும் ரிலீஸ் ஆகும். ஏன்னா படமும் முடிஞ்சிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் இருக்கு. ஸோ வந்து இதுதான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காதது நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசரோடைய பிஹைண்ட் தி சீன்ஸ். உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாகவே நீங்க எடுத்துக்கினா எந்த டீசருக்கும் பிஹைண்ட் தி சீன்ஸ் போட்டதே கிடையாது. ஆனா குட் பேட் அக்லிக்கு போட்டிருக்காங்க. அது ஏன் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்கன்றது அப்புறம் பார்க்கலாம். நீங்க அந்த பிஹைண்ட் தி சீன்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சீனும் வந்து, அதாவது நம்ம பிரமிச்சம் தெரியுமா, அந்த டீசர்ல பார்த்துருப்போம். அந்த கிரீன் ஷர்ட் போட்டு அஜித் வந்து இப்படி பார்க்கறது, அப்படியே அந்த அந்த லுக்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த சீனை வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து காட்டுறாங்க. அதுவே பிரம்மாண்டமா இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு சீனுக்கும், அதாவது இன்ச்சு பை இன்ச்சு எல்லா சீனுக்குமே அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே, ஆடியன்ஸ் இல்ல, அங்க ஒர்க் பண்ற யூனிட்ல இருந்து எல்லாருமே கை தட்டுறாங்க. ஒவ்வொரு சீன், நம்ம ரஷ்ய சீன் எல்லாருமே கை தட்டுறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பயங்கரமான ஃபயரா இருக்காரு. அவரு வந்து சொல்லித்தர டைலாக்கா இருக்கட்டும், அவர் ஒடியாரதா இருக்கட்டும், அஜித் கிட்ட பரபரப்பா பேசுறதா இருக்கட்டும், அஜித் டைலாக் சொன்னோடனையும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சார் சூப்பர் சார் சூப்பர் சார் பின்னிட்டீங்க சார் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமான வெறித்தனமா இருக்குங்க. அதுல வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு டைலாக் சொல்லி தருவாரு, டைலாக் இல்ல டப்பிங்ல வந்து பேசுறாரு. அவன் போட்ட ரூலே அவனே பிரேக் பண்ணுவான், அவன் போட்ட ரூல அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்றது வந்து எப்படி தெரியுமாங்க இருக்குது. பாக்குறதுக்கு டக்குன்னு பார்த்தா என்னடா எஸ்ஜே சூர்யா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா கூட படம் பண்ணியிருந்தாரு, போன மார்க் ஆண்டனி பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து அதோட ரிசம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே வருது. ஏன்னா வந்து எஸ்ஜே சூர்யாவோ மாறுறாரு. ஏன்னா எஸ்ஜே சூர்யா அவருக்கு பிடிக்கும் போல இருக்கு, அதனால வந்து மாறி ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபயரா அப்படியே எஸ்ஜே சூர்யா உங்களுக்கு தெரியல படத்துல அப்படிலாம் பண்ணுவாரு. அவர் பேசுற டைலாகும் சரி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவ் வந்து இவர்கிட்ட வந்திருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா சீனுமே வந்து, அதாவது எல்லாமே வந்து சொன்னானுங்க. அந்த ஒரு அஜித் கூட பாத்தீங்கன்னா ஒல்லியா இருப்பாரு, அப்படி ஒரு சீன் ஒன்று வரும். எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து ஏஐ பண்ணிக்கிறாங்க, இல்ல டிஐஜி பண்ணிக்கிறாங்க, இல்ல சிஜி பண்ணிக்கிறாங்க, ஏதோ சொன்னானுங்க. ஆனா பாத்தீங்களா ஒவ்வொரு சீனும் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்ல எப்படி இருக்குன்றது ஒரிஜினலாவே காட்டிக்கிறாங்க. அது எல்லாமே ஒரிஜினல், டூப்ளிகேட் கிடையாது. நீங்க டூப்ளிகேட் படம் பாக்கணும்னா வேற ஒருத்தன் படமே பாருங்க, இப்படிலாம் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரிஜினல். அது போல பாத்தீங்கன்னா கல்யாண் மாஸ்டர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு, அஜித் அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து உயிரை குத்து டான்ஸ் ஆடிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கல்யாண் மாஸ்டர் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். அவர் தான் வந்து தீனா படத்துல வந்து வத்தி குச்சி பத்தி காதுடா அப்படின்ற ஒரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பாட்டுக்கு அவர் தான் டான்ஸ் மாஸ்டரா இருந்தாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் தான் ஒரு சான்ஸ் கொடுத்து நீ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லி அவரே சொல்றாரு. ஸோ வந்து அதோட பயங்கரமான ஃபயரா வந்து இந்த படத்துல இருக்கும். அஜித் அவர்கள் வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிருக்காராங்க. உண்மையாவே அந்த இந்த வயசுக்கு இப்படிலாம் டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் பிரமிச்சு போற அளவுக்கு வந்து இருக்கான். நீங்களே பார்க்கலாம் பிஹைண்ட் தி சீன்ஸ்ல அவர் ஸ்டெப்பு போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே கை தட்டுவாங்க. அதெல்லாம் என்ன தரமா இருக்குது அப்படி இந்த பார்க்குற ஒரு லுக்கும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பபிள் கம் போட்டுறது, அதுவும் பிஹைண்ட் தி சீன்ஸ்ல பாருங்க, மிரட்டலா இருக்கு, உண்மையா மிரட்டலா இருக்கு. அதே போல போயிட்டு அங்க போய் நின்றுட்டு அந்த கன்னை வச்சு இப்படி காட்டு, இந்த பேக் ஷாட்ல காட்டுறாங்க பாருங்க. எப்பா இது என்ன, இது பிஹைண்ட் தி சீன்ஸா இல்லை வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்து பார்க்குற அளவுக்கு இந்த அளவுக்கு தூண்டுறாங்கன்னா வந்து இந்த மனுஷனுக்குள்ள ஏதோ இருக்குங்க. ஓப்பனாக சொல்கிறேன், ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு அஜித்தோடைய பைத்தியம் நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லா படத்துலையும் ரசிச்சு, அதாவது தரையில உட்காந்து பார்த்துருப்பாரு இவரு. ஏன்னா இவரோட ஃபேன் தானே. ஸோ வந்து என் தலையை வந்து எப்படி பார்த்தா ரசிப்பாங்கன்றத வந்து கரெக்டாக நோட் பண்ணி ஒவ்வொரு சீன் வச்சிருக்காங்க அவங்க. அதாவது 1-2 கூஸ் பம்ப் சீன் இல்லையா, இதுல கிட்டத்தட்ட ஒரு 10-15 கூஸ் பம்ப் சீன்ஸ் இருக்கான். ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து மனுஷன் வந்து விளையாட்டு. நீங்களே பாருங்களேன், நீங்க நான் எப்படி சொல்றது, எனக்கு அவரை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் நீங்க பாருங்க, அப்படியே ரொட்டேஷன்ல இருக்காரு, ஓடினே இருக்காரு, ஃபயரா ஒர்க் பண்றாரு, எல்லாரையும் மோட்டிவேட் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து போலீஸ் லிஸ்ட்ல வர்றாரு. ஏன்னா அது போலீஸ் லிஸ்ட், ஒரு போலீஸா இருப்பாப்லையா, திடீர்னு பாக்குற கேங்ஸ்டர் ஆகிறாரு. இந்த ஜெயிலுக்குள்ள வந்து அந்த ஒரு கத்தி மாதிரி வச்சுட்டு நிக்கிறாரு, பாக்குறாரு.
என்ன போலீஸா இல்ல என்னன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலங்க. பயங்கரமா இருக்கு. ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி வராப்புல, பாண்டியன் ஐபிஎஸ்ல எப்படி ரஜினிகாந்த் வந்தாரு அந்த மாதிரி கெத்தா அப்படி வராப்புல. வந்த உடனே பாக்குறேன் நீ மேல வைப்பாரு, எல்லாருமே அங்க இருந்து கை தட்டுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அதாவது அங்க இருக்கிற எனக்கு அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமூட்டும் வகையாகவும் சரி, எல்லாரும் ரசிக்கும்படியாகவும் ஒரு படத்தை பார்த்துட்டு எப்படி கிளாப்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பார்த்தோன்னா அஜித் அவர்கள் நடிக்கிறத பார்த்து அங்க எல்லாருமே கை தட்டுறாங்கன்னா அது யாரால அங்க முடியும்? அது ஏகேவால தான் முடியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு செட்டை ஒன்று போட்டு பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். குட் பேட் அக்லி இந்த மாதிரி நீங்க போட பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஆகுதுன்னே சொல்லலாங்க. இப்போ பார்க்குற திடீர்னு பார்க்குற ரோகிணி தேட்டர்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் விஷயம் இருக்குது, இந்த மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு இருக்கோம், அதை கவுண்ட் யுவர் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. பார்த்துங்க ரோகிணி தேட்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது கேட்டால் விஜயோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோகிணி தேட்டரே இப்படி போட வச்சிருக்காங்கன்னா ஏகேவால மட்டும்தான் முடியும். மிரட்டியிருக்கார். அதே போல வர 18ஆம் தேதி இது சம்பவம் வேற மாதிரி இருக்கும். அவங்க ஏன்னா ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவரே எக்ஸ்பெக்டேஷன், அவரே எகிரி குதிக்கிறாரு. அவர் படத்துக்கு இல்லாத ஆர்வம் இவர் மியூசிக் போடுறாரு. இந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை காட்டி இவர் பண்றாருன்னா இது வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி காலேஜ்ல ஒரு சின்ன ஒரு ஃபெஸ்டிவலுக்காக போயிருக்காரு, கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் போயிருக்காரு. ஸோ அப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி 18th அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுவாக தான் சாங் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ரிலீஸ் ஆக போகுது, ஒரே ஒரு சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆக போறதுக்கு இவ்வளோ ஒரு ஹைப்புக்குன்னா எந்த படத்துக்கு இருக்கும்? இல்ல தெரியாதான் கேட்கறேன். எந்த படத்துக்கும் நான் இந்த அளவுக்கு நான் பார்த்தது இல்லைங்க. எப்படி டீசருக்கே பிஹைண்ட் தி சீன் எல்லாம் அங்க பாருங்க, படத்துக்கு தான் பிஹைண்ட் தி சீன் கொடுப்பாங்க. ஆனா டீசருக்கே பிஹைண்ட் தி சீன்னா இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு கொடூரமான சம்பவம் இருக்க போகுதுன்றது கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு. அது டீசர் வந்த பிறப்பே எல்லாரும் சொல்லிட்டாங்க 100% படம் ஷுவர் ஷாட் 6 அடிக்க போகுதுன்னு சொல்லியாச்சு. இங்க பாருங்க, டீசருக்கு பேசியாச்சு, இப்போ பிஹைண்ட் தி சீனுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு உட்காந்து பேசுவோம், நாளைக்கு எதனா ஒரு போட்டோக்கு உட்காந்து பேசுவோம், படம் ரிலீஸ் ஆனால் அதுக்கு ஒரு 25 நாள் பேசுவோம். ஸோ அந்த அளவுக்கு பேச வைக்கிறாங்கன்னா வேற எந்த நடிகனுக்கும் கிடையாது. நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன், நீங்க எல்லா யூடியூப் எடுத்து பாருங்க, இந்த வீடியோ போட்டு தான் பண்ணுவானுங்க. ஏன்னா அஜித்துக்கு அவ்வளவு மாசுங்க, எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. எதுக்கு தலைன்ற ஒரு பேர் உருவாச்சு? இதுக்கு தான். அந்த பிஹைண்ட் தி சீன்ல நான் சொல்றேன், அந்த பபுள் காம் அந்த வாலி அஜித் மாதிரி போட்டு அந்த மெல்ற சீன்ல எப்பா ஒண்ணுமே பண்ணலங்க, வாயில போட்டு லைட்டா மெல்றாரு, அதுக்கு ஒரு கூஸ்பம் கிரியேட் ஆச்சு, அதுக்கு எல்லாரும் கை தட்டுறானுங்க. அதாவது இந்த படத்துல நினைக்கிறேன் கை தட்டினே இருப்பாங்க போல, வேற வழியே கிடையாது. கை தட்டுறது கத்துறது இதுதான் தியேட்டர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமா நடக்க போகுது. பிஹைண்ட் தி சீனே இந்த மாதிரினா பாட்டுக்கு எந்த மாதிரி இருக்கும், படம் ரிலீஸ் ஆகும் போது எப்படி இருக்கும்ன்றத அன்னைக்கு தான் தெரியும்.